வணக்கம். தேசத்தந்தை காந்தியின் பிறந்த நாள் என்று நாடு முழுவதும் அவருடைய சிந்தனைகள், நினைவுகள் போற்றப்பட்டு வருகின்றன. வரலாற்றிலிருந்து 2 செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காந்தியாருக்கும் பெரியாருக்கும் உள்ள ஒரு நட்பு. பெரியார் காங்கிரஸில் சேர்ந்ததே காந்தியினுடைய சமூக சீர்திருத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுதான். தீண்டாமை ஒழிப்பு, கதர் பிரச்சாரம், மது விலக்கு இவைகளை ஏற்றுத்தான் பெரியார் காங்கிரஸிலே சேர்ந்தார். அதற்காகவே காங்கிரஸில் அவர் கடுமையாக உழைத்தார். பெரியார் கதர் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தார். வாரியத்தினுடைய செயலாளராக சந்தானம் என்ற ஒரு பார்ப்பனர் இருந்தார். கதர் வாரியத்தில் பல பதவிகள் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்ததை சந்தானத்திடம் பெரியார் கேள்வி கேட்டார். அதற்கு சந்தானம் எதிர்ப்பு தெரிவித்தார். ராஜாஜி சந்தானத்துக்கு ஆதரவாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் 1924ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கர்நாடக மாநிலம் பெல்காமில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிற்கு பெரியார் போனார். காந்தியாரும் அந்த மாநாட்டிற்கு வந்தார். அப்போது சந்தானத்திற்கும் பெரியாருக்கும் எழுந்த பிரச்சனையால் சந்தானம் தன்னுடைய செயலாளர் பதவியை விலகிவிட்ட நிலையில் பெரியாருடன் காந்தியும் உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலில் இது குறித்து காந்தி பெரியாரிடம் சில விளக்கங்களை கேட்கிறார். எல்லா பதவிகளையும் பார்ப்பனர்களுக்கே அவர் வழங்குகிறார், அதை நான் கேள்வி கேட்டேன் என்று பெரியார் சொல்கிறார். அதற்கு காந்தி சொல்கிறார், ராஜாஜி உங்கள் நண்பராயிற்றே, அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டபோது பெரியார் சொன்னார், பிராமணர்கள் ராஜாஜியை நம்புகின்ற அளவிற்கு நான் அவரை நம்பவில்லை என்று அவர் கூறினார். நீங்கள் எந்த பிராமணர்களையும் நம்பவில்லையா என்று பெரியார் கேட்டபோது எனக்கு தெரிந்து எவரையும் நம்ப முடியாமலே தோன்றுகிறது என்று பெரியார் சொன்னார். உடனே காந்தி, கோகலே என்று ஒரு பிராமணர் இருக்கிறாரே, அவரை கூட நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டபோது பெரியார் சொன்னார், நீங்கள் மகாத்மா, உங்களுடைய கண்களுக்கே ஒரே ஒரு பிராமணரைத்தான் தேடி பிடித்து நல்லவராக காட்ட முடிகிறது. என்னை போன்ற சாதாரண ஆத்மாக்களுக்கு அது தெரியாமல் இருப்பதில் ஒன்று வியப்பில்லையே என்று கூறுகிறார். அந்த பேச்சின் முடிவில் 100% இடங்களில் 50% இடங்களாவது கதர் வாரியத்தில் பார்ப்பனர் அல்லாதவருக்கு தரப்பட வேண்டும் என்ற கருத்தை பெரியார் முன்வைத்தார். காந்தி சொன்னார், 90% இடங்களை பார்ப்பனர் அல்லாதவருக்கு வழங்க வேண்டும், அதுதான் நியாயம். எனவே வேலை வழங்குகின்ற உரிமையை நீங்களே உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியாரிடம் அந்த உரிமையை வழங்கினார். ஆனால் பெரியாரிடம் அந்த உரிமை வழங்கப்பட்டாலும் அதை அவரால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் வரலாறு. 1924இல் நடந்த இந்த சந்திப்பை பெரியார் வெளியிடவில்லை. 1927ஆம் ஆண்டு காந்தியார் தென்னகத்திற்கு வருகிறார் என்ற செய்தி வந்தபோது அப்போது பெரியார் இது பற்றி குடியரசில் எழுதுகிறார். கதர் வாரியத்திலிருந்து பெரும் தொகை வர்ணாசிரமத்திற்காகவும் காந்தியார் வருகைக்காகவும் செலவு செய்யப்படுகிறது, வாரி இறைக்கப்படுகிறது என்று காந்தியார் வருகையை ஒட்டி எழுந்த பிரச்சனையின் காரணமாக எழுதுகிற ஒரு தலையங்கத்தில் தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு காந்தியாருடன் தான் சந்தித்த அந்த உரையாடலை பற்றி பெரியார் பதிவு செய்கிறார். ஏன் 3 ஆண்டுகளாக பதிவு செய்யப்படவில்லை என்பதற்கு பெரியார் பின்னால் குடியரசு தருகிற ஒரு விளக்கம், இப்போதெல்லாம் காந்தியாரை சந்தித்து பேசுவது என்பதே பலருக்கு தற்பெருமையாக ஆகிவிட்டது. அந்த தற்பெருமையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அதை வெளியிடாமல் இருந்தோம் என்று அவர் கூறினார். பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு 1927ஆம் ஆண்டு பெங்களூரில் நடந்தது. அந்த சந்திப்பு எதற்காக நடந்தது என்று சொன்னால், 27ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் பத்திரிகையில் வர்ணாசிரமத்தை முழுமையாக காந்தி ஆதரிப்பதாக வெளிவந்த ஒரு செய்திதான். பெரியார் காங்கிரசிலிருந்து வெளியேறுவதற்கு பிறகும் கூட காந்தியை ஆதரித்துக் கொண்டிருந்தார். காந்தியினுடைய இந்த தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு, கதர் கொள்கைகளை தீவிரமாக ஆதரித்து வந்தார். இப்படி வர்ணாசிரமத்தை வெளிப்படையாக அவர் ஆதரித்ததற்கு பிறகும் இந்த ஆதரவை தொடரலாமா என்ற ஒரு சந்தேகம் பெரியாருக்கு ஏற்பட்டு அவரிடம் நேரடியாகவே இதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று பெங்களூரில் காந்தியை சந்திப்பதற்கு வந்தார். அவருடன் சுயமரியாதை இயக்க தலைவர்கள் ஒருவரான ராமநாதன் அவர்களும் உடனிருந்தார். காந்திக்கும் அப்போது பெரியாருக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அந்த உரையாடலில் வர்ணாசிரமத்தை பற்றிய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. வர்ணாசிரம தர்மத்தை நியாயத்தை அவர் காந்தி சொன்னார். பெரியார் எதிர்கேள்வியை அதில் கேட்டார். தீண்டாமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை காந்தியார் ஒத்துக்கொண்டார். இந்து மதத்தும் என்பதற்கு ஒரு கருத்தா கிடையாது, அதற்கென்று ஒரு நூல் கிடையாது, யார் வேண்டுமானாலும் இந்து மதத்தை பற்றி எந்த வியாக்கியானமும் கூறலாம் என்ற பெரியாருடைய கருத்தை காந்தி ஏற்றுக்கொண்டு, ஏன் நாம் ஒரு புதிய மதத்தை உருவாக்கக்கூடாது என்று காந்தியார் பெரியாரிடம் கேட்க, பெரியார், நீங்கள் அப்படி சீர்திருத்தத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் உங்களை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள் என்று எச்சரித்தார். இப்போது நீங்கள் ஒரு சீர்திருத்தம் செய்து இதுதான் இந்து மதம் என்று சொன்னால் பிறகு வேறொருவன்
இல்லை இல்லை, காந்தி சொன்னது இல்லை, நான் சொல்லுவதுதான் இந்து மதம் என்று ஒருவன் சொல்லிக்கொண்டே போவான். இதற்கு முடிவே இருக்காது என்று பெரியார் சொல்லி, அதற்கு பிறகு அந்த சந்திப்பிலிருந்து பெரியார் எதிர்ப்பை அவர் கையில் எடுத்தார். பெரியார் காந்தி மறைந்ததற்கு பிறகு காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். வர்ணாசிரம தர்மம் பார்ப்பனியம் காந்தியை கொன்று விட்டது. இறந்து போன காந்தியார் நாட்டுக்கு ஒரு நல்ல கொடுமையான பார்ப்பனியத்தினுடைய செய்தியை விட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று பெரியார் சொன்னார். ஆக பெரியாருக்கும் காந்திக்கும் இந்த உரையாடல் கூட பெரியார் அப்போது வெளியிடப்படவில்லை. 1927ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த உரையாடலை காந்தியார் இதை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெரியார் வெளியிடாமல் இருந்து காந்தி மறைந்ததற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு, அதாவது 18/2/1948ஆம் ஆண்டு விடுதலையில் தான் இந்த உரையாடல் வெளியிடப்பட்டு வந்தது. காந்தியார் இந்த உரையாடலை வெளியிடக்கூடாது என்பதற்காக பெரியார் கடைபிடித்த அறத்தின் பண்பாடு இது. ஆக பெரியாரும் காந்தியும் சில நல்ல செய்திகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று, எளிமையான வாழ்க்கை என்பது ஒன்று, சமூக கவலை வேண்டும் என்பது ஒன்று. இந்த செய்திகள் இன்றைக்கு அரசியலில் மிகவும் தேவைப்படைய ஒரு கருத்தியலாக இருக்கின்றன. காந்தியினுடைய இந்த பிறந்த நாளில் எந்த சனாதன தர்மம் காந்தியின் உயிரை குடித்ததோ அந்த சனாதனத்தின் பெருமையை பேசிக்கொண்டு இங்கே ஆளுநர்கள் காந்தியின் நினைவிடத்தை நாங்கள் சுத்தம் செய்வோம் என்று கிளம்பியிருக்கிற அந்த இரட்டை நாடகத்தையும் அம்பலப்படுத்துகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. காந்தி தன்னுடைய இஸ்லாமிய வெறுப்பு என்ற அந்த கூடாது என்ற கருத்தையும், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக நாம் ஆயுதமாக ஏந்தி இந்த நாளில் அதை பரப்புவதற்கு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.